ஹலோ லவ்லி கேமர்ஸ், வெல்கம் பேக்னா உங்கள் தனி ஒருவன். இது வரைக்கும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி தரமான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய போகிறோம் நண்பா. ஸோ இப்போ நான் நேராக பார்த்தீங்கன்னா பீக் கிட்ட தான் இறங்கிட்டு இருக்கேன். ஸோ எனிமி வந்து பார்த்தீங்கன்னா விளாண்டு பீக்காண்ட தான் வருவாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேட்ச் செம்மையாக இருக்கும். ஸ்குவாடு பார்த்தீங்கன்னா தரமான பேக்கப் கொடுத்தாங்க. ஸோ ரைட், நாங்கள் மேலே ஒருத்தர் இறங்கிட்டு இருக்கான். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், நேராக போயிட்டு கன் எடுக்கணும்னு பார்த்தா இவரை போய் டக்கான லூட் அடிச்சிட்டாப்ல. ஸோ நேராக வந்ததுக்கு என்கிட்ட A24 தான் கிடச்சிச்சு. எனிமி பாருங்கள் எல்லாமே சுற்றி இறங்கிட்டே இருக்கானுங்க. ஒரு ஷார்ட் ரேஞ்ச் இல்லை. ஸோ ஷார்ட் ரேஞ்ச் இருந்தால் ரஷ் பண்ணி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு கிடக்க ஒன்றுமே என் கண்ணுக்கு தெரியல. ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்தேன். ஆனால் எனிமி வந்து பார்த்தா எல்லாருமே இறங்கிட்டாங்க. எங்களுக்கு அப்புறம் தான் இறங்குறாங்க. பட் அவனுக்கிட்ட ஷார்ட் ரேஞ்சு ஒரு நல்ல கன்னெல்லாம் கிடச்சிருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த பக்கம் சுற்றிட்டு வர ஆரம்பித்தேன். ஸோ சுற்றிட்டு வந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் நேரம் இங்கிட்ட போயிட்டுருக்கேன். போன உடனே கீழே ஏதோ ஒரு கன் இருக்குது. ஸோ அந்த கண்ணை பார்த்தா ஸ்விட்ச் பண்ணி அடிக்கலாம் அப்படின்ட்டு போனால் மேலே அங்கே ஒருத்தர் இருக்கான். ஸோ நான் A24 வச்சு அடித்தேன். பட் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தா ஸ்விட்ச் பண்ணிட்டு M4A1 எடுத்தேன். ஸோ M4A1 எடுத்துகிட்டு இந்த பக்கம் திரும்பின உடனே ஒருத்தர் தான். ஸோ அடித்த உடனே வந்து பார்த்தா எனக்கு டீம் வைப் கிடச்சிது. ஸோ இவன் மட்டும் தான் இருந்திருக்கான் போல். ஸோ சோலோவாக மாட்டிக்கினான். ஸோ இந்த இடத்துல ஒரு டவுனு. ஸோ இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே செம்ம டேமேஜ் கொடுத்து இவன் வந்து அடிக்க ஆரம்பிச்சேன். நானும் டெமிட்ரி போட்டு அவனை பண்ண பட்டு அடிச்சு டவுன் பண்ணிட்டேன். ஸோ இந்த கில்லை கன்ஃபார்ம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிச்ச ஓசிக்கில் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸோ இவனையும் பார்த்து அடிச்சு முடிச்சிட்டேன். ஸோ பாருங்கள், பீக்கில் இறங்கின உடனே 3 கில்லு சும்மா இல்லை சுற்றி பார்த்து அடிச்சு முடிச்சாச்சு. ஸோ இந்த இடத்துல நானும் பார்த்தா வெயிட் பண்ணிட்டு சூப்பர் மேட்டு போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கையில் பார்த்தா மேக்-10 இருக்குது. என்னோடய ஸ்குவாடே எங்கே தான் இருக்குது. அப்புறம் பார்த்தா முன்னாடி ஒருத்தன் வாழை போட்டு நான் என்ன பண்ணேன்னா இந்த இடத்துல பார்த்தா டீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அவன் ஒருத்தன் அங்கேயே இருக்கான். ஸோ இப்போ அவனை அடிக்க ரஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு P90 சூஸ் பண்ணியாச்சு. ஸோ சூஸ் பண்ணிட்டு இப்படி நேராக போகிறதுக்குள்ளே நம்ம டீம்மேட் போட்டு அவனை வெளுத்து வாங்கிட்டு இருக்காப்புல. ஸோ அந்த கில்லை கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கில்லை கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ அப்புறம் வந்து அவங்ககிட்ட இருக்கிற லூட்டை கொஞ்சம் கொஞ்சமாக பொறுக்கி ஸோ சும்மா விடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற லூட்லாம் நம்ம அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 3 கில்லு. அந்த இடத்துல ஸ்கேனரில் பார்த்தா 2 பேர்த்து காட்டுது. ஓகேங்களா. ஸோ நம்ம இருக்கிற வரையும் பார்த்தா ஃபஸ்ட்டு பொறுமையாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஓகே, ஸோ வேறு எங்கெல்லாம் இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் தேடி போக ஸோ வேறு எவனுமே கண்ணுக்கு தெரியல. சரி நேராக நம்ம போகலாம், போகிற வழியில் இப்போ எவனா கண்டிப்பாக அடிச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் இந்த அக்காட்சுக்கின்னு வந்து ஒரு சிம்பிள் கிடைக்குது. இது எதுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் நான் சில யூடியூபர் ஷார்ட்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுறப்ப எனக்கு சில ரெக்கமெண்ட் ஆச்சு. இதை வச்சு எனிமி வந்துட்டான். நம்ம பேசுகிற கேப்பில் வரானே எறா பேச விடுங்கடான்ற மாதிரி ஆகிடுச்சு. அவனும் வந்து பார்த்தோன்னாக்கா டவுன், நெட்வொர்க் இஷ்யூ எனக்கு. ஓகேங்களா. ஸோ எனக்கு பார்த்தாலே தெரியும் அவனும் டவுனு. எனக்கு நெட்வொர்க் இஷ்யூ ஆகிடுச்சு. ஓகேங்களா. அந்த கில்லை கன்ஃபார்ம் பண்ணால் மறுபடியும் பின்னாடி ஒருத்தன் நம்ம டீம்மேட் சும்மா இருப்பாங்களா செம்ம பேக்கப் கொடுத்து அவனையும் அடிச்சு முடிச்சிட்டாங்க. அவனை அடிச்சு முடிச்சுட்டு நம்ம கரெக்டாக நம்மளை ஹீல் பண்ணாங்க. எல்லாமே லைவில் ஆண்ட கேம் இப்படி தான் கைஸ். நான் என்ன பண்ணேன், நேராக வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல டெமிட்ரி போட்டு அப்படியே வந்து பார்த்தோன்னா அந்த இதை போட்டேன். என்னது இது, நம்மளுடைய HP இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நான் இதை போட்டுட்டு அந்த இடத்துல வந்தாக்கா வெயிட் பண்ணிட்டேன். வாழை போட்டுட்டு நம்மளும் ரெடி ஆரம்பிச்சிட்டேன். சரி, நான் உங்களுக்கு அந்த அக்காட்ஸுக்கே சொல்லிட்டு இருந்தேன்ல, அது என்ன ஆச்சு அப்படின்னாக்கா திடீர்னு வந்து பார்த்தோன்னா அவங்க மேலே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷரிகார்டு அதெல்லாம் விழுகுமா. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக எலிமினேட் ஆகும். சோலோ மேட்ச் போயிருந்தானுங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க செத்துட்டாங்க. அது என்ன ரீசன் சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சே சொல்லுங்கள். ஒருவேளை அதனால் இருக்கலாமோ என்னவோ சொல்லி. இப்போ இங்கே மேலே காட்டுது பார்த்தீங்களா மேப்பில் அந்த அக்காட்ஸ்கே சிம்பிள் போட்டு எரியிற மாதிரி. அது ஒருவேளை ஷரிங் ஆனால் என்னன்னே எனக்கு தெரியல. பட் இது வரைக்கும் என் மேலே அது எதுவுமே யூஸ் ஆகலை. என் ஸ்குவாடு மேலே யூஸ் ஆச்சானும் எனக்கு தெரியல. ஓகேங்களா. நான் சும்மா ஸ்க்ரோல் பண்ணுறப்ப எனக்கு அது ரெக்கமெண்ட் ஆச்சு. நான் உங்களை கேட்குறேன். ஓகே, ஸோ ரைட் வந்தாச்சு. நேற்று லைவ் போட முடியல. என்ன ரீசன் கேட்டிங்கனாக்கா எனக்கு ஃபுல்லாக நெட்வொர்க் இஷ்யூ நண்பா. ஏகப்பட்ட நெட்வொர்க் இஷ்யூ ஆகுது. ஸோ அதனால் பார்த்தா என்னால் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியல நேற்று. சரிங்களா. ஸோ கோச்சிக்கிடாதீங்க. ஸோ நான் நேரம் பார்த்தா நேற்று லைவ் ஸ்ட்ரீம் பண்ணல. சரி இந்த பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்தா ஜம்ப் அடிச்சுட்டு அப்படியே போயிட்டுருக்கேன். ஸோ நம்ம டீமில் ஒருத்தர் காலி, அவரை ஹீல் பண்ணோம்ல. ஸோ அவரையும் ஹீல் பண்ணிட்டேன். ஸோ கமல் பால் நம்ம 4 பேருமே டெக் மாஸ்டர் தெரியும், PMS தெரியும். கமல் பால் வந்து வேர்ல்டு பிளேயராக இல்லை சப்ஸ்கிரைபர்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக தெரியல. சரிங்களா. ஏன்னா இவங்க 2 பேரும் நிறைய மேட்ச் வந்தாங்க. நம்ம சப்ஸ்கிரைபரு என்னோடய ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்லேயும் பார்த்தா ஆட் ஆகிட்டாங்க. டீம் கோடு கொடுத்த உடனே வந்து ஜாயின் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் இவங்க 2 பேரும் அஷ்யூராக தெரியும். சரி பீக்கில் இது சும்மா இருக்குது, இது மேலே போனால் கீழே விழுந்துருவோமான்னு சொல்லிட்டு உள்ளார போயிட்டுருக்கேன். பட் ஓல்டு பீக்கோட இந்த பீக்கோட ஓல்டு பீக் தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இந்த குட்டி இடம். ஸோ அந்த இடம் இன்னும் அப்படியே இருக்குது, அந்த குட்டி இடம். ஓகேங்களா. ஸோ அந்த இடம் இந்த புஷ்ஷெல்லாம் மாற்றிட்டாங்க. ஒருவேளை பீக் அப்டேட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியலையே. பெர்முடா மேப்பில் பெர்முடா நம்ம போயிட்டு தெரியுதோட அங்கே இருக்கிற பீக் எதனா அப்டேட் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. ஒருவேளை காப்பி ரைட் கிளைம் கொடுத்துருக்காங்களோ என்னன்னு தெரியல. ஏன்னா அந்த பீக்கு இந்த மாதிரியே மாடிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு. பட் அதுக்காகலாம் காப்பி ரைட் கொடுக்க முடியுமா?
ஏன்னா அவங்களோட ஓன் அனிமேஷன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி நண்பா, தென் வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம சேனல் பார்த்தோன்னாக்கா ஃபைனலி 5K ஃபேமிலி ரீச் பண்ணிட்டோம். ஐ எம் ஸோ ரியலி ஹாப்பி. நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாது. ஏன்னா நம்ம கிட்ட வந்து பார்த்தோன்னாக்கா இப்போ 5000 ஃபேமிலி இருக்கும். ஸோ நம்ம ரெகுலராக பார்த்தீங்கன்னா கேமிங் வீடியோஸும் போடுவோம், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி வேறு என்னென்ன கண்டென்ட்லாம் போடலாம்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா தாராளமாக நம்ம போடுவோம். நிறையா வ்ளாக்ஸ் எல்லாம் இருக்குது, நான் வ்ளாக்ஸ் எல்லாம் பண்ண போகிறேன், கண்டிப்பாக பார்த்தா பண்ணுவேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் நமக்கு ஆதரிச்சா மட்டும் போதும். கண்டிப்பாக நானும் பார்த்தோன்னா வ்ளாக்ஸ் எல்லாம் பார்த்தா கண்டிப்பாக நம்ம சேனல் பண்ணுவோம். ஸோ இப்போ ட்ராப் கூட பார்த்தோன்னா இந்த அக்கார்ட்ஸுக்கு இது மாதிரி இருக்குது, 4 கிலோ பண்ணியிருக்கிறப்பா மொத்தம் 8 கிலோ அடிச்சிருப்போம். இந்த ஓல்டு மேப்பே வந்து பார்த்தோன்னா சுற்றி இது பண்ணுவோம். ஃபஸ்ட் ஜோனே பார்த்தோன்னா சிங்க் ஆகலை. மேட்ச் போக போக தான் பார்த்தா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். சரிங்களா? ஏன்னா எனிமி வந்து பார்த்தீங்கன்னா பீக்கில் இருக்கானுங்க. எவனோ ஒருத்தன் சோலோ பீஸு டக்குன்னு போயிட்டுருக்கான். இந்த ட்ராப் ஃபுல்லானது அப்படியே கம்மியாச்சு. எப்படி கம்மியாச்சுன்னு தெரியல. ஒருவேளை அடிச்சு விட்ருக்கானுங்களா, ட்ராப் அடிச்சு விட்ருக்காங்களா, வண்டி எவனோ வந்திருக்கான், ட்ராப் அடிச்சிருக்கான். இது நல்லா க்ளீனாக நம்மளுக்கு தெரியுது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ரூட்ஸ் எல்லாம் நான் போயிட்டேன். எனக்கு தேவையான அந்த எங்கே பாருங்க அந்த இது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, கோழி, ஐ திங்க் அமத்ராசு தான் எரியுதுன்னு நினைக்கிறேன். சரி, நாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற லூட்லாம் பொறுமையாக அடிச்சுக்கலாம். அதாவது நம்ம லூட் அடித்தா கூட இங்கே காட்டுது. என்னடா கதைன்ற மாதிரி இருக்குது. கீழே பார்த்தா எனிமி. டேய் என்ன தலை சார் மேலே போகிறான், அவனை அடிக்கலான்ட்டு பார்த்தா கூட அவன் வண்டி எடுத்து சொல்கிறோன்னு ஓடிட்டான். என்னடா காலை கொடுமை தம்பி, இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா. நீங்கள் அடி வாங்கினா நின்று என்கிட்ட ஃபைட் பண்ணிட்டு போகணும். ஓகேங்களா? ஒன்று நான் ஜெயிக்கணும், இல்லை நீங்கள் ஜெயிக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ராசா. ரைட்டா? சரி, ஓகே. நானும் வந்து பார்த்தோன்னாக்கா வெஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து பார்த்தா இங்கே நின்றுட்டேன். ஸோ நின்றுட்டு நம்ம போகலாம் அப்படின்ட்டு திரும்பிட்டு நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜான்னு பார்த்தா அந்த கட்டானாவை பஸ்ஸை தூக்கி போடலாப்பா. அது வேறு தேவையில்லாத தலைவலி. அது ஓர ஸ்டைலே மாற்றிட்டானுங்க. முன்ன கரெக்டாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தோன்னா அப்டேட் அந்த கட்டானா வந்து அடுத்த அப்டேட்டில் இந்த மாதிரி மாற்றிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். பாட்டு பசங்க அப்படியே தலைகீழ ஓரமை ஸ்கைத்து அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம பேனு பேட் எடுத்துகிட்டு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். ஆனால் எல்லாம் மாறிட்டாங்க. ஸோ நீங்கள் எத்தனை வருஷம் ஓல்டு பிளேயர்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா நாம்பளும் வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு 4 இயர்ஸ் ஓல்டு பிளேயரு. அதே மாதிரி நம்ம பெயின் பண்ட் வந்து பார்த்தோன்னா ஸ்பின் பண்ணி போட்டிருப்போம். ஃப்ரீ ஸ்பின்லேயே நம்மளுக்கு 39 கிடச்சிது. ஸோ நம்ம அதுக்கு பெயின் பண்டில் எடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா பெயின் பண்டு எடுக்கலாம், பட் காசு வேணுமே நம்மக்கிட்ட. இப்போதைக்கு இல்லை. ஒருவேளை மட்ரா வரட்டும். ஓகேங்களா? மாதரா வந்து பார்த்தா எதில் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மாதரா எடுக்கலாமா இல்லை எது எடுக்கலாமான்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாம். ஓகேவா? ஸோ ஏன்னா நமக்கு மெயினு ஏன்னா நம்ம எது எடுக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லணும். மாதரா எடுக்கலாமா, நம்ம மினாட்டோ எடுத்துட்டோம். மினாட்டோ மிஸ்ட்ரி ஷாப் இருந்தாலும் மினாட்டோ எடுத்துட்டோம். நம்ம அதே மாதிரி ஒபிடோவும் எடுக்க முடியாது. எல்லாமே ரிங் ஈவெண்ட்டில் தான் வர சான்சஸ் இருக்குது 100%. ஸோ ஏன் அப்படி சொல்கிறோன்னாக்கா ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னாக்கா எல்லாமே இதில் தான் கொடுக்குறானுங்க, ரிங் ஈவெண்ட்டில் தான் கொடுக்குறானுங்க. ஆமாம், ஏன்னா நம்மளுக்கு அந்த இதுவும் அதில் தான் கொடுத்தானுங்க. என்ன அது பேர் இட்டாச்சி நம்மளால் எடுக்க முடியாது. அது ஏகப்பட்ட டைமண்ட் ஆகும். ஸோ அதனால் இட்டாச்சி எடுக்க முடியாது. மேபி மாதரா ஒபிட்டோ இது எடுத்தால் நம்ம வந்து பார்த்தா அந்த ஓசியில் ஒன்று எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் 5 பண்டில் எடுக்கணுமா 4 பண்டில் எடுக்கணுமா தெரியல ஓசியில் எடுக்கிறதுக்கு. ஓகே, நான் மிஸ்ட்ரி ஷாப் தான் இன்னொன்று வரும்னு எதிர்பார்த்தேன். பட் அது கிடைக்கல. பொடவாட்டி சாகுராவோ விட்டாச்சியும் மிஸ்ட்ரி ஷாப்பில் விட்டானுங்க. இந்த வாட்டி மாற்றி விட்டானுங்க. ஸோ கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. ரைட்டா? ஸோ ஓகே, நானும் போகலான்னு போனேன். இந்த பக்கம் பாருங்கள் எனிமி சும்மா பேக்கப்பில் போயிட்டு நம்ம டீம்மேட் சும்மாவா எல்லாம் பேக்கப்பில். நானும் பார்த்தா டக்குன்னு போட்டுகிட்டே இருக்கேன். ஆனால் நம்ம டீம்மேட் வந்து பார்த்தா அடித்து நாக் அவுட் பண்ணி கொளுத்தி விட்ருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் வெறி கொண்டு பார்த்தோன்னாக்கா செம்மையாக அடித்து நாக் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ சும்மா ஒன்றும் இல்லை கைஸ், அந்த இடத்துல ஒரு எனிமி இருக்கான். ஸோ இப்போ அவனை ரஷ் பண்ணி நான் அடிக்க போகிறேன். ஸோ ஷார்ட் அதாவது பார்த்தோன்னா போக தான் பார்த்தா எனிமி நாக்கு போடு. ஓகேங்களா? சிங்கிளாக இருந்தால் எங்கடி தப்பிச்சு போகலான்னு பார்க்குறியா, விட மாட்டோன்னு சொல்லிட்டு வந்தாங்க எல்லாருமே. சும்மா நான் அடித்து நாக் அவுட் பண்ணி எழுது விட்டோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த மேட்ச்சில் 8 கிலோ அடிச்சிருக்கேன். ரேங்க் மேட்ச்சு நல்லாவே ப்ளஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 71 ப்ளஸ் ஆச்சு. டைமண்டு 4ல் இருக்கேன். சரிங்களா? கீழே ஒருத்தன் போகிறான். இப்போ அவனுக்கு செம்ம டேமேஜ். இப்போ நான் என்ன பண்ணால் ரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கிட்டார போகலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வாழை போட்டு நானும் ரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ P90 எடுத்தாச்சு. ஸோ அந்த பக்கம் போறியா, ஸோ வாடா ராசா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடிச்சு அவனை டவுன் பண்ணிட்டேன். ஸோ டவுன் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் இந்த இடத்துல தான் ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி ரவுண்டப் பண்ணுவானுங்க. பேக்கில் பின்னாடி சொல்லிட்டு என்னோடய ஸ்குவாடே பார்த்தீங்கன்னா டப்புன்னு டவுன் ஆகிடும். எங்கேந்திரா அடிக்கிறானுன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக ஐடென்டிஃபை. முன்னாடி ஒருத்தர் இருக்கான், சைடில் பின்னாடி ஒருத்தர் இருக்கான், என்னடா அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இப்போ கிட்ட வந்து நான் இவரையும் ஹீல் பண்ண போகிறேன். ஸோ கிட்டார வா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போயிட்டுருக்கேன். ஸோ வாழை உடச்சிட்டு அகைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படி முன்னாடி ஒரு வாழை போட்டு இவரை ஹீல் பண்ணிட்டேன். சுற்றி வாழ் தாங்க கைஸ். ஓகேங்களா? நாங்கள் 3 பேர் இங்கேயே இருக்கோம்.
குரூப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தோக்க போகிறானுங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்தோன்னா எனக்கு செம்மையாக அது கொடுக்குறானுங்க. இப்போ நான் என்ன பண்ணேன், அங்கே ஒருத்தர் இருக்கான், அங்கே ஒருத்தர் இருக்கிறத நான் பார்த்துட்டேன். இப்போ அவனை அடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த போகிறான் பாருங்கள். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இந்த இடத்துலேருந்து பார்த்தோன்னா அவனுக்கு டேமேஜ் கொடுக்குறேன், அவன் சாகவே இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்தால் அவனை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணுறான். ஆனால் இவங்க வரமாட்டான், எனக்கு தெரிஞ்சு அவங்க வரவே மாட்டான். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, அவன் அங்கே தான் இருக்கான், அது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா அவனை அடிக்கிறதுக்குள்ளே பின்னாடிருந்து ஒருத்தர் அடிக்கிறான். இப்போ நான் அவனை அடித்து டவுன் பண்ணிட்டு வால் இந்த பக்கம் போட்டால் மேலேருந்து ஒருத்தர் அடித்தான், அங்கே இருக்க அவன். ஓகேங்களா. ஸோ இப்போ அவனை அடிக்கணும். அவனை அடிக்கிறதுக்குள்ளே பின்னாடி இருக்கிற கில்லை அவன் பார்த்தோன்னா கன்ஃபார்ம் பண்ணோன்னா என்ன பண்ணுறது. ஸோ அதனால் வந்து பார்த்தாக்கா எல்லாருமே வாழை போட்டு செம்மையாக ரஷ் பண்ணிட்டோம். அவ்வளோதான் கைஸ், டீம் வைப் பண்ணிட்டேன். 8 கில்லு இங்கேயே முடிஞ்சு. ஓகேங்களா. அப்போது 6 கில்லு அடிச்சிருந்தோன்னா அவன் 1 7 1 டீம் மேட் போல 2 பேருமே முடிச்சு விட்டோம். ஃபைனலாக வந்து பார்த்தோன்னாக்கா ஏறின்னு பார்த்தா அவனை செஞ்சிட்டோம். தரமான செய்தி. இதுக்கப்புறம் நான் 1 கில்லு அடிக்க மாட்டேன். ஆனால் என் ஸ்குவாட் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பூயா அடிக்க சான்ஸே இல்லை, மடிச்சுங்க. பட் நல்ல பேக்கப் போச்சு. இதுதான் நான் பண்ண தப்புன்னு நினைக்கிறேன். ஐயா நான் லைவில் இருக்க சொல்ல எங்கள் வீட்டில் நான் வேலை வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு அந்த இடத்துல நின்றுட்டு நண்பா. ஏன்னா கண்டிப்பாக நாங்கள் பூயா அடிச்சிருப்போம். சீரியஸாக வந்து பார்த்தோன்னா இதனால் என் ஸ்குவாடே காலியாக இருக்கும் போல். ஓகேங்களா. வாண்டடாக போய் மாட்டிக்கணும். ஸோ இத்துடன் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் தனி ஒருவன். மன்னிச்சிருங்க நண்பா, என் மிஸ்டேக் தான். நான் ஆஃப்லைன் போயிட்டேன், இல்லைன்னு வச்சிங்களா கண்டிப்பாக நாங்கள் அடிச்சிருப்போம். பாய் மக்களே. நம்ம சப்ஸ்கிரைப் முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ணி தேர்ட் டாப் 3 வந்து பார்த்தா வந்தாங்க. பாய் செல்லக்குட்டீஸ்.